Hi friends, welcome back to Srihaneelifestyle. நான் உங்க பிரியா. இன்னைக்கு நம்ம ஒரு புரோட்டீன் ஹேர் மாஸ்க் தான் பார்க்க போறோம். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம subscribe பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். இப்போ வாங்க இந்த பேக் எப்படி பண்றது அப்படின்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பேக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து க்ரீன் கிராம் தான் எடுத்திருக்கேன். அதாவது பாசிப்பயிறு நான் 1 டேக்கு முன்னாடியே ஊற வச்சு தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி முளைக்கட்டை விட்டு எடுத்திருக்கேன். க்ரீன் கிராம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஊற வச்சு பண்ணுற பேக்கில் இருக்கிற பெனிஃபிட்டை விட டபுள் மடங்காக இந்த மாதிரி முளைக்கட்டி யூஸ் பண்ணும்போது அதிகமான பெனிஃபிட் வந்து நமக்கு இதில் கிடைக்குது. நம்ம ஹேருக்கு க்ரீன் கிராம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. ஹேர் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் முடி நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே நல்லது. ஹேர் ரீக்ரோத் ஆகிறதுக்கும் இது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து செம்பருத்தி இலை தான் எடுத்திருக்கேன். ஒரு 5லேருந்து 6 நம்பர் எடுத்துக்கோங்க. நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். செம்பருத்தி இலை நம்ம ஹேரோட ட்ரைனஸையும் டேண்ட்ரஃபையும் போக்குது. இது மட்டும் இல்லாமல் சாஃப்ட் அண்ட் ஷைனிங்கான ஹேரை வந்துட்டு கொடுக்குது. இந்த இலையை நம்ம வந்துட்டு ஷாம்புவாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். முடியோட வளர்ச்சியை தூண்டுறதுக்கும் ஈரு பேனு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சரி பண்ணுறதுக்கும் செம்பருத்தி இலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணி ஹேரை க்ரோத் ஆகிறதுக்கும் முடி பளபளப்பாக புளிவோடு இருக்கிறதுக்கும் வந்துட்டு இந்த செம்பருத்தி இலை வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வெந்தயம் எடுத்திருக்கேன். இதையும் பார்த்திங்க அப்படின்னா நான் முளைக்கட்டை வச்சேன். ஆனால் சரியாக முளை வரலை, லைட்டாக தான் வந்திருக்கு. இப்போ தான் முளை வரதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா நான் 2 ஸ்பூன் அளவு எடுத்து ஊற வச்சு முளைக்கட்டை விட்டேன். லைட்டாக தான் முளை வந்திருக்கு. வெந்தயத்தில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்தை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் அடர்த்தியான முடி வளர்கிறதுக்கும் ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கும் ஃபெனுக்ரீக் வந்துட்டு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு நான் வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். ஆனியனில் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் B6 and C இருக்குது. சல்ஃபர், கால்சியம் இது ரெண்டுமே இருக்குது. பெரிய வெங்காயத்தை விட பார்த்திங்க அப்படின்னா சின்ன வெங்காயத்தில் மட்டும்தான் சல்ஃபரும் கால்சியமும் வந்துட்டு அதிக அளவில் இருக்குது. நரமுடி பிரச்சனையும் இது தடுக்குது. ஹேர் ஃபால் வந்துட்டு அதிகமாக இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆனியன் வந்துட்டு யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்துட்டு ஹேர் ஃபால் வந்துட்டு டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். இந்த பூச்சி வெட்டுன்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்கெல்லாம் வெங்காயத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு வந்து அந்த இடத்துல வந்து புது முடி வளரும். நல்லா அந்த வளர முடியும் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா திக்காக ஸ்ட்ராங்காக நல்லா கருகருன்னு அடர்த்தியாக வளரும். நெக்ஸ்ட்டு நான் கேர்டு எடுத்திருக்கேன். கேர்டு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டேண்ட்ரஃப் வராமல் தடுக்கிறதுக்கும் ஹேரை நல்லா சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கிறதுக்கும் வந்துட்டு உதவியாக இருக்குது. ஸ்கேல்ப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணி ஹேர் ஃபாலை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கும் வந்துட்டு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட்டு நான் ஒரு எக் எடுத்திருக்கேன். ஒரு எக் போதும் நமக்கு. எக்கில் பார்த்திங்க அப்படின்னா அதிகளவு ப்ரோட்டீன் இருக்குது. நம்மளோட ஹேரை சாஃப்ட் அண்ட் சில்கியாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப், ஸ்கேல்ப்போட ட்ரைனஸ், ஸ்ப்ளிட்டன்ஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. எக்கில் இருக்கிற விட்டமின் D, A, E எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஃபால் ப்ராப்ளம் வந்துட்டு வராமல் தடுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்ப உதவியாக இருக்குது. ஹேர் வந்துட்டு ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகிறதுக்கு வந்துட்டு எக் வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த பேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருந்த க்ரீன் கிராம் வந்துட்டு 2 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். அடுத்து நம்ம ஊற வச்சு எடுத்திருந்த வெந்தயத்தை வந்து 1 கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன். 2 கைப்பிடி அளவு வந்துட்டு நீங்கள் பாசிப்பயிறு எடுக்கிறீங்க அப்படின்னா 1 கைப்பிடி அளவு வந்துட்டு வெந்தயம் எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல சின்ன வெங்காயம், அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தை வந்துட்டு அப்போவே உரித்து ஆட் பண்ணிக்கோங்க. உரித்து வச்சு ரொம்ப நேரம் கழித்து யூஸ் பண்ண வேண்டாம். அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க செம்பருத்தி இலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5லேருந்து 6 நம்பர் நான் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்திக்கோங்க. கூடவே கட்டியான தயிர் வந்துட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்திக்கோங்க. நான் அரைச்சிட்டு உங்ககிட்ட காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. பார்த்திங்கன்னா நான் அரைச்சிட்டேன். ஜாரை அலம்பி ஊற்றவும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக தெரியுது. வடிகட்டினதுக்கப்புறம் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். மெதுவாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா பிழிய வராது. எப்படி இது பிழியறதுக்கு வந்துட்டு ஒரு 20 நிமிஷமாவது ஆகும். நல்லா பொறுமையாக பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதை நான் வடிகட்டிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துட்டேன். இது ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 20 நிமிஷம் ஆச்சு.
நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல முட்டை, அதை வந்துட்டு நான் மஞ்சக்கருவோடு எடுத்திருக்கேன். நம்ம வடிகட்டி எடுத்ததை அந்த முட்டை கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நான் நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இதில் அதிகமாக இருக்கனால ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ண முடியாது. அது மூலம் நீங்கள் கை வச்சு மிக்ஸ் பண்ணால் தான் நல்லா வந்து ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகும். இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் வந்துட்டு எப்பவும் போல் ஆயில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த பேக் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 30 நிமிஷம் இல்லைன்னா 35 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எப்பவும் போல் நீங்கள் ஷாம்பு போட்டு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை நீங்கள் வாரத்தில் 2 டைம் யூஸ் பண்ணுங்கள். உங்கள் ஹேர் ஃபால் வந்துட்டு ஸ்டாப் ஆகி நல்ல ஒரு ஹேர் க்ரோத்தை கொடுக்கும். நல்லா கருகருன்னு முடி வளர்கிறதுக்கும் ஸ்கேல்ப் வந்து ஸ்ட்ரென்த்தனாக வச்சுக்கிறதுக்கு வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த பேக் வந்துட்டு. இந்த மாதிரி நிறையா ஹேர் கேர் வீடியோலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.